எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பேரிச்சம்பழ பலகாரம் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அநேகமாக இலங்கையில் பண்டிகை நாட்களில், திருமண விழாக்களில், சாமத்திய சடங்கு விழாக்களில் கூட இதை செய்வினோம். இது மிக மிக இலகுவாக சுவையாக எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழ பலகாரம் செய்கிறதுக்கு 250 கிராம் பேரிச்சம்பழம் வேண்டி அதை விதை நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறேன்னு சொன்னால் அரைக்கிறது ஈஸி. ஏன்னா நம்ம அடுத்ததாக அரைக்க போகிறோம். அதுக்காக இது போல் துண்டுகளாக வெட்டினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அரைக்க முடியும். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருள் ரவை, அடுத்தது கச்சான். இந்த கச்சான் ரவை ரெண்டுமே சம அளவு, அதாவது 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பூ. இந்த தேங்காய்ப்பூ 75 கிராம். அதே வேளையில் அரைச்சி, அதாவது நான் லைட் ப்ரௌன் சீனியை அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் அரைச்சி பயன்படுத்தினா ஈஸியாக உங்களுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது போல் 75 கிராமை அரைச்சி வச்சுக்கோங்க. இதை விட இன்னும் டார்க் ப்ரௌன் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ கடலை ரவையெல்லாம் வறுக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ முதல்ல கச்சானை வறுத்துடலாம். இந்த கச்சான் பருப்பு அதிகமாக ப்ரௌனாக மாறிடக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கணும். ஆனால் நல்ல வாசனை வரணும். இதை நீங்கள் வறுத்துருக்கிறபடியினால நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நீங்கள் சேர்க்கும்போது சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கிறேன். இப்போ இதை இந்த அளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதை மாற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு போதும். இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இதில் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையும் ஆல்ரெடி வறுத்தபடினால இதுவும் அதிக நேரம் வறுக்க தேவையில்லை. வாசனை லைட்டாக வாசனை வர இதையும் நீங்கள் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரவையும் வறுபட்டுட்டு இந்த அளத்தில் இறக்கினா போதும். எல்லாமே வறுக்கும்போது மிதமான தீயில வச்சு வறுத்துக்கணும். மறுபடியும் அதே பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தேங்காய் பூ இதை நல்ல பொன்னிறமாக வறுக்கணும். கருகிடக்கூடாது. பொறுமையாக வறுத்தெடுக்கணும். கைவிடாமல் வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது நல்ல ஒரு பொன்னிறமாக நல்ல வாசனை வர நல்லா வறுத்தெடுக்கணும். இது ஈரமாக எடுத்தோம்னு சொன்னால் இந்த பலகாரம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் நாங்கள் இதை நல்லா முரண்டு வரணும். இது வறுத்தெடுக்கும் போது அதே வழியில் கருகிடக்கூடாது. இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் விற்கிற, அதாவது காய்ஞ்ச தேங்காய் பூ கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இது கொஞ்சம் கூட வாசனையாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதனால் நான் இது ஃப்ரெஷ்ஷாகவே நான் பயன்படுத்திக்கிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் வறுக்க போட்ட தேங்காய் பூ முழுவதும் கலர் மாறி நல்ல கலந்து இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் இறக்கினா போதும். அடுத்ததாக கச்சான் பருப்பு முழுவதையும் மிக்சி கப்பில் மாற்றிக்கோங்க. மிக்சி கப்பில் மாற்றிட்டு இதை பவுடராக அரைச்சிடக்கூடாது. அங்கங்கே வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கணும். பவுடராக அரைச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த பதம் பிழைச்சிடும். இப்போ இதை மூடி போட்டுட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், கச்சான் பருப்பு அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் கச்சான் பருப்பு அரைச்ச பதம். இப்போ இதை நம்ம ஒரு அதாவது மிக்சிங் பவுலுக்கே மாற்றிடலாம் நேரடியாக. இப்போ அதே மிக்சி கப்பில் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பேரிச்சம்பழம் வாங்கும்போது கொஞ்சம் கனிஞ்ச பழமாக வாங்கினீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு பசத்தன்மையாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு அரைச்சி வந்துருக்கோம். இப்போ உங்களுக்கு சில வேளை காய்ப்பதமாக இருந்தால் கொஞ்சம் சுடுதண்ணியில் முதல்ல நீங்கள் ஊற விட்டிங்கன்னா நல்லா அரைப்படும். இப்போ பாருங்கள், பேரிச்சம்பழம் எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நீங்கள் மிக்சிக்கு பதிலாக நீங்கள் உரலை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இது முழுவதையும் இப்போ நம்ம கச்சான் பருப்பு போட்டிருக்க அதே பவுலுக்குள்ளே மாற்றிக்கலாம். இது கூட வறுத்த ரவை, அரைச்ச சீனி, வறுத்த தேங்காய் பூ, அது கூட வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இதை நம்ம கையால் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். எவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றாமல் பிசைய முடியுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் தண்ணி சுடு தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கும்போது அது என்னென்னு சொன்னால் நான் நீண்ட நாட்களுக்கு வச்சு பயன்படுத்துகிறேன்னு இப்போ நாங்கள் தண்ணி விடாமல் பிசைகிறது நல்லது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைண்டா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த சீனியிலும்
இந்த பேரிச்சம்பழத்திலும் வந்த அந்த பசத்தன்மையிலேயே நான் வந்து இதை நான் தண்ணி விடாமல் குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் லட்டு பிடிக்கிற மாதிரி இதை பிடிக்கும்போது அது வந்து கையில் நிற்கணும். இது வந்து பேரிச்சம்பழ பசை வந்து உங்களுக்கு கையில் ஒட்டும். அதனால் இதை வந்து நல்லா கொஞ்சம் உறைஞ்சி வெளியில் விட்டுட்டு இப்போ வெறும் கையில் இந்த லட்டு எடுத்து நீங்கள் மாவை எடுத்து இப்படி அழுத்தி பிடிக்கும்போது அந்த லட்டு வந்து நிற்கணும். ஏன்னா நாங்கள் மாவில் துவைச்சி பொரிக்கும்போது அந்த மாவில் வந்து அது கரைஞ்சிடக்கூடாது. எந்தளவு சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்தளவு சைஸுக்கு நீங்கள் பிடிச்சி கொள்ளலாம். ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்காமல் எவ்வளோத்துக்கு செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு இந்த பலகாரம் நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் வாசனை வராமல் இருக்கும். இப்போ தேங்காய் எல்லாம் போட்டபடினால அதை நீங்கள் தண்ணியெல்லாம் விட்டு செய்யும் பொழுது சில உள்ள பழுதாக போயிட்டு அதை சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே நம்ம இதே பசையிலேயே நம்ம செஞ்சுருக்கிறோம், அதாவது வந்து இந்த இனிப்பிலேயே. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஒரு தட்டில் வந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பேரிச்சம்பழ பலகாரத்துக்கு நாங்கள் சேர்த்த அந்த எல்லா பொருட்களுடைய அளவின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இதில் 25 உருண்டை கிடைச்சிருக்குது. உங்களுக்கு சைஸு சில வழியில் வித்தியாசப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எண்ணிக்கை கூடி குறையலாம். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை துவைச்சி பொரிக்கிறதுக்கு ஒரு மா ரெடி பண்ணணும். அதை நம்ம கலந்துடலாம். இப்போ இந்த மா கலவை செய்கிறதுக்கு இதில் வந்து 150 கிராம் கோதுமை மா எடுத்துருக்கிறேன். அது ஒரு சட்டியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் வந்து சரி அரைவாசி, அதாவது 150 கிராம் கோதுமை மாண்டா 75 கிராம் அரிசிமா, அதாவது வறுத்த அரிசிமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு கரைச்சி கொண்டு வாங்க. இது போல் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதனுடைய பதம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனை வந்து அந்த மாலை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ பாருங்கள், உருண்டையில் எடுத்து மாவில் சேர்த்துட்டு நல்லா துவைச்சிக்கோங்க. 4 பக்கமும் அந்த ஒரு இடத்துல கூட உங்களுக்கு வறுமையாக இருக்கக்கூடாது, இது போல் இருக்கணும். இப்படியே தூக்கி சூடான எண்ணெயில் போட்டுக்கோங்க. நெருப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. உருண்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத படிக்க பார்த்துக்கோங்க. போடும்போது நெருக்கமாக போடாதீங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக சூப்பராக பொரியுது. இப்போ நம்ம அந்த உருண்டை போடும்போது சிந்தின அந்த மாக்கள் வந்து கருகிடும். கருகினா எண்ணெய் கலர் மாறிடும். அதனால் இதை முதலே எடுத்துக்கோங்க. பாருங்கள், உருண்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இது வந்து பொரிகிறதுக்கு உங்களுக்கு 1 இருந்து 1.5 நிமிஷம் தான் பிடிக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பர் போட்ட பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்படியே எல்லாத்தையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி அழகாக இருக்குண்டு. பாருங்கள், இது என்ன நேரமாக இது கொஞ்சம் இறுகும் உள்ளுக்கு இருக்கிற ரவை. ஆனால் நீங்கள் வெளியில் பார்க்கும் பொழுது இது நல்ல சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இது கடினமாக இருக்காது. இந்த மா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது வந்து நீங்கள் இப்போ இன்னும் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா இறுகி போயிருக்கும். அப்போ கடித்து நீங்கள் சாப்பிடும்போது நல்ல இதமாக இருக்கும். இப்போ ஈரப்பட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, பேரிச்சம்பழ பலகாரம் எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்த வீடியோவில் பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்கிறன்ற செய்முறை நான் காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோவை தவறாமல் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. காட் பிளஸ் யூ.